श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशनिजतात नृसिंहसूरेः पादाम्बुजप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्तबोधं ஸ்ரீதேவநாதகுருமாத்மகுணாட்யமிடே. இப்போ 13வது ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். ஜெய்மின் யுக்தம் விருத்தம் யதிஹ பகுவிதம் தரிசிதம் சூத்திரகாரைஹி தஸ்மாத் அத்ரைக சாஸ்திரியம் ஹடகிருதமிதி நஹ பிரம்ம சம்வாத தார்ட்யாத் தன்னஹ தாத்பர்ய பேதைஹி விஹதி பரிஹிருதிஹி காண்டவத் காண்டயோ ஸ்யாத் பாஹ்ய க்ஷேபார்த்த கூடாசய வச்சன பவத் பிராந்தி சாந்தியாதி சித்தேஹ. அதாவது இந்த ஸ்லோகத்துல திரும்பவும் ஐக்கிய சாஸ்திரியத்தை ஆக்ஷேபிச்சு சமாதானம் சாய்க்கிறார். பூர்வபக்ஷிகள் சொல்ற ஜெய்மினி சூத்திரங்கள், வியாச சூத்திரங்கள், இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமாக இருக்கு. ஜெய்மினி சொன்னத சூத்திரக்காரர் பல இடங்கள்ல கண்டிக்கிறார். மத்வாதிஷு அசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினிஹி, இது பூர்வபக்ஷ சூத்திரம். மது வித்யாதிகள்ல தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது, தானே தனக்கு உபாசிய கோட்டில சேர முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தர்மம் ஜெய்மினிஹி அதையேவன்னு சூத்திரம் பலமத உபபத்தேகே சுதத்வாச்ச மேல அங்கேயும் புருஷார்த்தோத சப்தாதித்தி புருஷார்த்தோத சப்தம் அங்க என்ன பாதராயணம்னு சொல்றார். பூர்வந்து பாதராயண ஹேது வியபதேசாத் அப்படின்னு ஜெய்மினுடைய பட்சத்தை கண்டிக்கிறார். ஜெய்மின் யுக்தம் விருத்தம் எதிக பகுவிதம் தரிசிதம் சூத்திரக்காரே. ஜெய்மினி சொன்னது பல விஷயங்களை கண்டா. அபூர்வத்தை ஜெய்மினி ஒத்துக்கிறார், நம்ம அபூர்வத்தை ஒத்துக்கிறது இல்லை. பகவத் பிரசாதமே போறோம்னு சொல்றோம். ஜெய்மினி மத்வாதி வித்யைகள்ல அந்த வஸ்வாதி தேவதைகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றார். சித்தாந்தத்துல பாதராயணர் ஊத்துன்னு இருக்கார். தஸ்மாத் அத்திர ஐக்கிய சாஸ்திரியம் ஹடகிருத்தம், அது மாத்திரம் இல்ல, பரம் ஜெய்மினி முக்கியத்துவாத், அது பூர்வபக்ஷ சூத்திரம் தான், சித்தாந்த சூத்திரம் கிடையாது. ஏன்னா அப்பிரதீகாலம்பனான் நயதீதி பாதராயணான்னு சித்தாந்த சூத்திரம். இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க ஐக்கிய சாஸ்திரியம் சொல்றதுக்கு அது ஹடகிருத்தம், ஏதோ ஹடத்தினால சொல்றங்க, ஒரு பிடிவாதத்தினால சொல்றங்கன்னு கேட்டார். ந பிரம்ம சம்வாத தார்ட்யாத், அதாவது ஜெய்மினி தேவதா ஸ்வரூப விக்கிரகாதிகளை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. பரம் ஜெய்மினி முக்கியத்துவாத்துன்னு வருமா. பரமேவ பிரம்ம உபாசைனான் அர்ச்சராதி கணஹா நயதீதி ஜெய்மினி ஆச்சாரிய மன்யத்தே அப்படின்னு இருக்கு. இப்போ பரபிரம்மத்தை உபாசனம் பண்றவாளதான் உபாசனம் பண்றவாளத்தான் அப்படின்னு சொன்னதுனால பிரம்மோபாசனத்தை ஜெய்மினி ஒத்துன்னு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ பூர்வமீமாம்சா வியாக்கியாத்தாக்கள்ல பரபிரம்ம உபாசனத்தை ஒத்துக்கிறாளா? ஒத்துக்கலையே. பிரம்ம சம்வாத தாரிட்யாத், பிரம்ம சம்வாதத்துல தாரிட்யம் இருக்கு. அவரு பிரம்மத்தையே ஒத்துக்காதவரா இருந்தா பரம் ஜெய்மினிஹி முக்கியத்துவாத்துன்னு சொல்லுவாரா? பிரம்மத்தையே ஒத்துக்காதவரா இருந்தா சாட்சாதப்பி அவிரோதம் ஜெய்மினின்னு சொல்லுவாரா? அதாவது அக்னி சப்தம், வைஸ்வானர் சப்தம், இதெல்லாம் சாட்சாத் விற்பத்தினாலேயே பரபிரம்மத்தை சொல்லும்.
அப்படின்னு சொல்லுவாரா? இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, அவருக்கு ஜெய்மினிக்கு பிரம்மஸ்வரூபம், ததுபாசனம், பிரம்மத்தினுடைய சகுணத்துவம் இதெல்லாம் அவருக்கு இஷ்டம்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஜெய்மினிக்கும் வியாசருக்கும் அபிப்பிராய பேதம்னு சொல்லக்கூடாது. அப்போ கேள்வி வரும். அப்போ சில இடங்கள்ல ஜெய்மினியுடைய மதத்தை கண்டிக்கிறாரு வியாசர். அது எப்படின்னா சொல்ற தன் தத்தத் தாத்பரிய பேதைன்னு பாடம் நல்லா இருக்கு. தத்தத் தாத்பரிய பேதைஹி விஹதி பரிஹிருதி. அது தாத்பரிய பேத அந்தந்த இடத்துல தாத்பரியம், தாத்பரிய பேதத்தினால விஹதி பரிஹிருதி விரோத பரிகாரத்தை பண்ணலாம். எப்படின்னா காண்டவத் காண்டயோ சியாத் அப்படின்னு. இப்போ பூர்வ மீமாம்சையில ஒவ்வொரு 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 காண்டத்துக்கும் பூர்வ மீமாம்சைன்றது கர்மகாண்டம், கர்மகாண்ட விசாரம். அதுல 2 ஷட்கம் இருக்கு. பூர்வ ஷட்கத்துக்கும் உத்தர ஷட்கத்துக்கும் விரோதம் வந்தால் என்ன பண்றோம்? அத்தியாயங்களுக்கு பரஸ்பரம் விரோதம் வந்தால் என்ன பண்றோம்? பாதங்களுக்கு பரஸ்பரம் விரோதம் வந்தால் என்ன பண்றோம்? விரோதம் பாசிச்சா கூட தாத்பரிய பேதேன பண்டிதர்கள் நிர்வாகம் பண்ணிடுவார். தாத்பரிய பேதத்தை கொண்டு பண்டிதர்கள் நிர்வாகம் பண்ணுவார். அதே மாதிரி இங்கேயும் தாத்பரிய பேதத்தை கொண்டு நிர்வாகம் பண்ணணும். இப்போ மத்வாதி சூத்திரத்தை எடுத்துப்போம். நம்ம எடுத்துட்ட உதாகரணம். மத்வாதி சூத்திரத்துல தேவதாதிகாரத்தை நிராசம் பண்ணார் ஜெய்மினி. அதுதானே கேள்வி. உங்க சித்தாந்தம் என்ன? தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சித்தாந்தம். ததுபரியப்பி பாதராயணகான்னு சித்தாந்தம். அதுக்கு விரோதம் வருதேன்னு கேட்டா, ஜெய்மினி என்ன சொன்னாருங்க? ஜெய்மினி தேவதைகளுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லல. தானே எந்த இடத்துல உபாசிய கோட்டியில பிரவிஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல தனக்கே உபாசகத்துவம் கிடையாது அப்படிதான் சொன்னார். அதனால என்ன தெரிகிறது? ஜெய்மினிக்கு தேவதைகள்லாம் இருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் உபாசகத்துவம் இருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் விக்கிரகாதிகள் இருக்குன்னு ஜெய்மினியுடைய திருவள்ளம். அது எல்லாத்தையும் அவர் ஒத்துண்டு ஒரு அம்சத்துல அபிப்பிராய பேதத்தை தெரிவிக்கிறார். இப்ப பூர்வமீமாம்சகள்லாம் தேவதைக்கு விக்கிரகாதிகள்லாம் ஒத்துக்கிறாளா? அதனால ஜெய்மினியுடைய ஹிருதயம் என்னன்னு கேட்டா, விக்கிரகோ ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீத்தி பலப்பிரதானஞ்ச தேவதானாம் நவித்யதேன்றது ஜெய்மினியுடைய திருவள்ளம் இல்ல, வியாக்கியாத்தாக்களுடைய அபிப்பிராயம்தான் அப்படின்னு முடிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஜோதிஷி பாவாச்சன்னு அடுத்த சூத்திரம். அந்த சூத்திரத்துல ஜோதிஷ் சப்தாபிதேயமா இருக்கிற பரபிரம்மத்துல தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்றார். அதனால ஜெய்மினி மூல சித்தாந்தத்தை கண்டிக்கல. மூல சித்தாந்தத்துல 2 பேருக்கும் விரோதம் இல்ல, சின்ன சின்ன அம்சங்கள்ல விரோதம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரே பூர்வமீமாம்சையில ஒரே கர்த்தா ஜெய்மினி, அங்கேயே விரோதம் இருக்கு. 3வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல சந்தர்தனாதிகரணம் அப்படின்னு இருக்கு. அங்க ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா, சோம கிரயணங்களுக்கு விகல்பத்தை சொல்ற. அழகான விஷயம் இது. சோம லத்தை இருக்கும் இல்லையோ, சோம லத்தைய கிரயணம் பண்ணணும், விலைக்கு வாங்கணும். விலைக்கு வாங்கி அந்த லத்தையை பிழிஞ்சு ரசத்தை எடுத்து சோமயாகம் பண்ணணும். இந்த சோம லத்தைய விலை எப்படி வாங்குறதுன்னா, ரூபாய் கொடுத்தா வாங்கணும். அதுக்கு வாசசா கிரீணாத்தி, தேன்வா கிரீணாத்தி,
அப்படின்னு பலவிதமான ரீதியில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வஸ்திரத்தை கொடுத்து வாங்கணும், தேனுவை கொடுத்து வாங்கணும், ரிஷபத்தை கொடுத்து வாங்கணும், அனடுவான் அப்படின்னா எருது எருது கொடுத்து வாங்கணும், இப்படிலாம் இருக்கு. அங்க என்ன பண்றது, அருணையா பிங்காக்ஷியா கிரீணாதி அது கூட இருக்கு. ஏகஹாயன்யா ஒரு வயசான ஒரு குழந்தை கண்ணுக்குட்டியை கொடுத்து வாங்கணும். சரி, இப்படியெல்லாம் வாங்கணும் இல்லையா? இந்த இடத்துல தசபி கிரீணாத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. 10 வஸ்துக்களை கொண்டு கிரயணம் பண்ணணும். எதை கிரயணம் பண்ணணும்? சோமலத்தைய கிரயணம் பண்ணணும். சோமலத்தைய கிரயணம் பண்ணணும். இங்க சித்தாந்தம் என்ன தெரியுமா இல்லையா? சமுச்சயம். எல்லா கிரயணத்துக்கும் சமுச்சயம். 10 கிரயணம் பண்ணி ஆகணும், சமுச்சயம். ஆனா அதே ஜெய்மினி சமுச்சயத்தை தனக்கு இஷ்டமாக கொண்ட ஜெய்மினி இந்த சந்தர்தனாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு. தீர்க்க சோமே சந்திருத்தியே திருத்தியைன்னு ஒரு வாக்கியம். அதாவது அது தீர்க்க சோம சப்தார்த்தம் என்ன இங்க? சந்தர்தனம்னா ஒரு அதிஷவன பலக்கம்னு சொல்றா. இந்த பலக்கத்துக்கு மேல வச்சு பிழியணும். அது பிழியிற இடத்துல வந்து தீர்க்க சோம சப்தார்த்தம் என்னன்னு விசாரம் பண்றார். அங்க என்ன சொல்றாரு தெரியுமோ இல்லையா? கிரயத்துக்கெல்லாம் விகல்பம்னு சொல்றார். தனக்கு விருத்தமாக அவரே சொல்றார். என்ன அதே மாதிரி நிவீதம் மனுஷியானாம் பிராச்சீனா வீதம் அப்படின்னு இருக்கு. மனுஷர்களுடைய காரியத்துல நிவீதமாக வச்சுக்கணும். இதற்குள் நிவீத்தம்னா இது யஜ்யோபவீத்தம் இருக்குள், யஜ்யோபவீத்தத்தை இப்படி போட்டுக்கணும், நிவீத்தமா போட்டுக்கணும்னு இருக்கு. இந்த இடத்துல உபவியத்தை உபவீதத்துக்கு விதி மற்றதெல்லாம் அர்த்தவாதம், இந்த மாதிரி எல்லாம் விசாரம் இருக்குங்க. அந்த இடத்துல விசாரமே பண்ண வேண்டாமேன்னு பரம சித்தாந்தம். ஆனா விசாரம் பண்ணிருக்காரு ஜெய்மினி. அது வியாக்கியாத்தாக்கள் என்ன பண்ணா? கிருத்வா சிந்தையா பண்ணார். ஏதோ அது விதின்னு வச்சுண்டு விசாரம் பண்ணான் அப்படின்னார். இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரே கர்த்தா இருக்கிற இடத்திலேயே பரஸ்பர விரோதம் வருது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தபேதம் இருக்கிற இடத்துல விரோதம் வராதா அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, தத்தத் தாத்பரிய பேதைஹி விஹதி பரிஹிருதிஹி காண்டவத் காண்டயோ சியாத். அதாவது ஒரு காண்டத்துல வரா மாதிரி காண்டயோகோ காண்டவத்து, 2 காண்டங், அதாவது காண்டவத்து ஒரு காண்டத்துக்குள்ளேயே விரோதம் வந்து பரிகாரம் பண்ற மாதிரி 2 காண்டத்துக்கும், பூர்வ காண்டத்துக்கும் உத்தர காண்டத்துக்கும் விரோதம் வந்தாலும் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். பாஹ்ய க்ஷேபார்த்த கூடாசய வச்சன பவத் பிராந்தி சாந்தியாதி சித்தே. ஏன் சுவாமி இப்படி அவர் மாத்தி சொல்லணும்? 2 பேருக்கும் ஒரே அபிப்பிராயம் இருக்கிற பட்சத்துல ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன பேதங்களை, சின்ன சின்ன விரோதங்கள் ஏற்படணும்? அதுவே ஏற்பட வேண்டாமே அப்படின்னார். அது சொல்ற பாஹ்ய க்ஷேபார்த்த கூடாசய. அதாவது இவருக்கு என்னன்னா, இவருடைய திருவள்ளம் என்னன்னா, பாஹ்யர்களை கண்டிக்கணும். யார்பா பாஹ்யர் அப்படின்னா பௌத்தர்கள், ஜெயினர்கள், சார்வாக்கர்கள், வேதத்தை ஒத்துக்காத வள்ளர்கள் பாக்கியர்கள். அவளை கண்டிக்கணும். அதுக்காக கூடாசய வச்சன பவத் பிராந்தி, அதுக்காக கூடமான தன்னுடைய ஆசயத்தை சொல்றார் அவர். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிராந்தி சாந்தியாதி சித்தே, பிராந்திக்கு சாந்தியானது ஏற்படுறது, அப்படின்னார். என்ன தாத்பரியம்
அப்படின்னா தேவதைய ஜெய்மினி பிரதிக்ஷேபம் பண்றார். தேவதைய ஜெய்மினி அதாவது பாருங்களேன், தேவதாவா பிரயோஜயேத் அதிதிவது அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அதாவது தேவதைக்கு, இது பூர்வபக்ஷ சூத்திரம், தேவதையை அதிதி மாதிரி வச்சுண்டு தேவதைக்கு பூஜை பண்ணணும். இப்போ அப்படிதான் நம்ம பண்றோம். நம்ம பெருமாளை ஏழை பண்ணிக்கிறோம். பெருமாளை ஏழை பண்ணிட்டு என்ன பண்றோம்? பெருமாளை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு பக்ஷியாதிகளை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? இப்ப நித்தியப்படி பெருமாளுக்கு இந்த இந்த போஜ்யாசனம் சமர்ப்பிக்கும் போது சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அது ஸ்லோகங்கள் நான் கண்டஸ்டம் பண்ணல. இன்னும் அது ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னும் ஸ்லோகம் என்னன்னா, இதெல்லாம் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறோம். உண்மையா அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? இல்லாட்டது என்ன சொன்னா, ஒரு அதித்திய, உயர்ந்த அதித்தியை எப்படி கௌரவமா நம்ம வச்சுக்கோம், அத மாதிரி தேவதைகளை வச்சுக்கணும்னு பூர்வபக்ஷம் பண்ணிட்டு ஜெய்மினி என்ன சொல்றார்? அதெல்லாம் கிடையாது. தேவதைகளுக்கு விக்கிரகம், ஹவிஸ் அதெல்லாம் ஒண்ணுங்க, ஹவிராதானம், ஹவிஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, சுவீகரிக்கிறது எல்லாம் கிடையாது. சப்தஸ்வரூபம் தான் தேவதை அப்படின்னு சொல்றாருன்னு வியாக்கியானம் பண்றா. என்ன அப்போ இதெல்லாம் எதுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, தேவதா பிரதிக்ஷேபம் தான் மந்தனா இருக்கவன்னு நினைக்கலாம். மந்தனா இருக்கவன்னு நினைக்கிறான். அதை பிரதிக்ஷேபம் பண்றதுக்காக ஜெய்மினி பட்சத்தை பிரதிக்ஷேபம் பண்ற. அது வேதார்த்த சங்கிரகத்துல அஸ்ருத வேதாந்தானாம் கர்மணி அஸ்ரத்தா மாபூதிதி தேவதாதிகரணே அர்த்தவாதாக அதிவாதாக கிருதாக. அதாவது என்னன்னா, தேவதாதிகரணத்துல அதிவாதங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதிவாதம்னா அந்நியபரமான வாக்கியங்கள். அந்நியபரமான வாக்கியங்கள். ஏன்னா வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணாதவன் இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு கர்மால ஸ்ரத்த வராது போயிடும். வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணவன் உபாசனம் பண்ணுவான். வேதாந்தத்தை அத்தியனம் பண்ணாதவன் என்ன பண்ணணும்? கர்மானுஷ்டானம் தானே பண்ணணும். அதுல கர்மால அவனுக்கு ஸ்ரத்த இல்லாத போயிடுன்றதுக்காகத்தான் இதெல்லாம் இந்த இந்த அதிவாதங்கள் எல்லாம் பண்றார் ஜெய்மினி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால ஜெய்மினி இப்போ இந்த கடைசி வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். கடைசி வாக்கியம் என்னன்னா, பாஹ்ய க்ஷேபார்த்த கூடாசய வச்சன பவத் பிராந்தி சாந்தியாதி சித்தே. அதாவது பாஹ்ய க்ஷேப அர்த்த கூடாசயம், அதாவது பௌத்தாதிகளை கண்டனம் பண்ணணும். அதுக்காக கூடமாக ஆசயத்தை மனசுல வச்சுண்டு வச்சனங்களை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கார். யாரு? ஜெய்மினி. அதுலேருந்து பிராந்தி சாந்தியாதிகள், பிராந்திலாம் சாந்தமாறுது, அதுல இருந்து பிராந்தியானது சாந்தமாறுது அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து பிராந்தி சாந்தமா சொன்னா, என்னுடைய உள் அர்த்தத்தை நம்ம கிரகிக்கணும், உள் அர்த்தத்தை நம்ம கிரகிக்கணும் அப்படின்னு சொல்றார். இங்க பவத்துங்கிறது பவத்தா இருக்கிற, பவத் உண்டாகிற பாஹ்ய க்ஷேபார்த்த கூடா, இல்லட்டா எப்படி வச்சுக்கோங்க அர்த்தம். பாஹ்ய க்ஷேபம், பாஹ்யம்னா இவாதான் யாரு? அவாதான் இந்த பௌத்தாதிகள். அவளை க்ஷேபணம் பண்றதுக்காக கூடமான ஆசயத்தை உடைய வச்சனத்தை ஜெய்மினி சொல்றார். அந்த வச்சனத்தினால ஒரு பிராந்தி வருது. என்ன பிராந்தி? ஓ, ஜெய்மினி தேவதா ஸ்வரூபாதிகள்லாம் ஒத்துக்கல அப்படின்னு ஒரு பிராந்தி வருது. அந்த பிராந்திக்குள்ள சாந்தியானது சித்திக்கிறது. எதனால சித்திக்கிறது அப்படின்னா, தாத்பரிய பேதத்தினால சித்திக்கிறது. தாத்பரிய பேத விசாரம் பண்ணால் சித்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது தாத்பரிய விசேஷ பரிசீலனங்கள்லாம் பண்ணமானால் இந்த ஏற்படுற பிராந்தியானது சித்திக்கிறது. அதாவது ஜெய்மினி என்ன பண்ணியிருக்கார்?
நாஸ்திகால இது நிராகரணம் பண்றதுக்காக உள்ளூர சில விஷயங்களை மறைச்சுண்டு சில பிரயோகங்களை பண்ணியிருக்கார். அதுல இருந்து மந்தமதிகளுக்கு பிராந்தி வருது. அந்த பிராந்திக்கெல்லாம் சாந்தியானது தாத்பரிய விசேஷ பரிசீலனத்தினால வருது அப்படின்றார். ஸ்லோகம் ஆயிடுத்து இல்லையா? அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். ஆக்ஷிப்ய ஸ்தாபனீயாக கதிச்சிதிஹ நயாக பூர்வகாண்ட பிரணீதாக கேச்சித் வியுத்பாதனீயாக குச்சித் அபவதனம் ख्याप्यम औत्सर्गिकस्य इत्थं सर्वत्र चिन्ताक्रम इति समतां वीक्ष्य मध्यस्थ दृष्ट्या शास्त्रैक्ये पौनरुक्त्य प्रभृति परिहृति सावधानैर विभाव्य. அழகான ஸ்லோகம் இது. இது ஒரு நிர்ணயமா சாதிக்கிறார் சுவாமி சாஸ்திரைக்கிய விஷயத்துல. ஆக்ஷிப்ய ஸ்தாபனீயாக கதிச்சிதிக நயாக பூர்வகாண்ட பிரணீதாக. பூர்வகாண்டத்துல சில நியாயங்கள்லாம் சொல்லியிருப்பா, என்ன அதெல்லாம் அவங்க சரிப்படுத்தணும். கதிச்சிது இக நயாக பூர்வகாண்ட பிரணீதாக ஆக்ஷிப்ய ஸ்தாபனியாக. அதெல்லாம் சரியில்லைன்னு கேள்வி கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை சரிப்படுத்தணும். ஒரு பிரதானமான உதாரணம் அபசூத்ராதிகரணம். அபசூத்ராதிகரணம் பூர்வகாண்டத்துல இருக்கு. 6வது அத்தியாயத்துல யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டார். 6வது அத்தியாயத்துல 8 பாதங்கள் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். ஜெயமினி யாருக்கெல்லாம் கர்மால அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டார். சூத்ராதிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஸ்பஷ்டமா எடுத்தேன். கர்மால அதிகாரம் இல்லைன்னா உபாசனத்துல மட்டும் எங்க அதிகாரம் வந்துடணும்? ஏன்னா கர்மா கொண்டுதான் உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்ணணும்னா கர்மான்றது சன்னிபத்தியோபகாரகம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இங்க அபசூத்ராதிகரணம் வந்தது அப்படின்னா, சன்னிபத்திய உபகாரகம்ங்கிறதெல்லாம் மேல் அத்தியாயங்கள்ல தான் நிரூபணம் ஆறுது இல்லையா? இது முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல இருக்கு. ஆமா, சன்னிபத்தியோபகாரகம் எங்க நிர்ணயம் வருது? 3வது அத்தியாயம் 4ஆம் பாதத்துல. சரி, ஆனா கர்மங்கள்ல அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ? கர்மானுஷ்டானத்தை நம்ம பண்ணணும்ன்ற சித்தாந்தத்துல இருக்கோம் இல்லையோ? கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சித்தாந்தத்துல இருக்கா இல்லையா? அத சொன்னதுனாலேயே இந்த சங்கை எழாம போயிடும். சன்னிபத்தியோபகாரகத்துவம்னு சித்தம் இல்லாத போட்டோம். கர்மானுஷ்டானம் பண்ணணும் என்ற விஷயமானது முதல் அத்தியாயத்திலேயே இல்ல. முதல் அத்தியாயத்துல நம்ம அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இருக்கு. அங்க பாஷ்யத்துல இருக்கு கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு இருக்கேன். கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு விஷயமானது முதல் அத்தியாயத்துல இல்லாம இருக்குமா? இருக்கும். கர்மானுஷ்டானம் ஏன்னா ஆச்சாரிய சுதே கதி பக்தான உபகோசல வித்தியில அக்னி பரிச்சரியை எல்லாம் பண்றான்னு இருக்கு இல்லையா? ஏஷாத்தே பிரம்ம வித்யா அக்னி வித்யாச்சன்னு. அக்னி வித்யா பிரம்ம வித்யைக்கு அங்கம்னு இருக்கு இல்லையா? அப்புறம் அர்ச்சிராஜி கத்தியில சிந்தனம் பண்ணணும்னு அங்க இருக்கு. எங்க சம்போக பிராப்தி என்ன வைசேஷா சூத்திரத்துல. அதாவது அதுக்குன்னு அந்த சூத்திரங்கள்லாம் வரல. அந்த சூத்திரங்கள் அதுக்குன்னு வராட்டா கூட கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதிருஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தேன்னு இருக்க. அங்க முண்டகோபனிஷத்து மொத்தம் வியாக்கியாத்தமா இருக்கு சூத்திரக்காரராலேயே. பிரகரணம் அதுக்குதான் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்றார். அப்படி வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்ன தெரியறது? அப்படி வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும்ன்ற அம்சம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். என்ன இப்போ அபசூத்ராதிகரணம் அங்க இருக்கும் பொழுது எதுக்கு இங்க ஒரு அபசூத்ராதிகரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சமாதானம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஆக்ஷிப்ய இப்படி ஆக்ஷேபம் பண்ணிட்டு
பூர்வகாண்ட பிரணீதமா இருக்கிற நியாயம் இருக்கே, சூத்ர அபசூத்ர அதிகாரமானது சூத்ரானாம் நாஸ்தி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கே, அந்த நியாயமானது இங்க நிரூபணம் பண்ணப்படுகிறது. என்ன அப்பா, கர்மானுஷ்டானத்துக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாட்டா போட்டோம். உபாசனன்றது மனோவிருத்தி விஷயம், மனோவிருத்தி ரூபம். மனோவிருத்தியில கர்மாக்கு அவசியகத்தை, மனோவிருத்தியில கர்மாக்கு என்ன இருக்கு, கர்மானுஷ்டானத்துக்கு வேணுமானால் ஆதானம் வேணும், அத்தியனம் வேணும், ஆதானம் வேணும், எல்லாம் வேணும். இவன் பண்றது, இவன் செய்யறது என்ன, இதுதானே, உபாசனம் தானே. அது சூத்ராதிகள் கூட பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சமாதானமா அபசூத்ராதிகரணம் வந்ததாக சொல்றோம். ஆக்ஷிப்ய ஸ்தாபனீயாக கொச்சித்து இக கதிச்சித்து இக நயா. இதே மாதிரி இங்கே பாருங்களோ, அனித்தியமான தேவதைய பிரதிபாதனம் பண்றதுனால வேதத்துக்கு அனித்தியத்துவம் வந்துடும், அனித்திய சயோகம் வந்துடும், அனித்திய பதார்த்த சயோகம், அனித்திய பதார்த்த பிரதிபாதகத்துவம் வந்துடும், வேதத்துக்கு அனித்தியத்துவம் வந்துடும். தேவதாதிகரணத்துல பூர்வபக்ஷம் பண்ணியிருக்கார். பூர்வ மீமாசையில வேதத்துக்கு அனித்திய பதார்த்த பிரதிபாதகத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். திரும்பவும் தேவதாதிகரணத்துல அனித்தியமான தேவதைகள் எல்லாம் விரோத கர்மணி சப்த ஈச்சேன்னா வருது. அனித்தியமான தேவதையை பிரதிபாதனம் பண்ணால், அனித்தியமான தேவதையை பிரதிபாதனம் பண்ணால் அனித்தியமான தேவதையை பிரதிபாதனம் பண்ணால் வேதத்துக்கு அனித்தியத்துவம் வந்துடும் அப்படின்ற கேள்வி இங்கேயே கேட்கிறார். கேட்டு சமாதானம் சொல்றதா இல்லையா? என்ன அத பிரபவாத் பிரத்யக்ஷானுமான அபியான்றார். சப்தத்தை கொண்டுதான், வேத சப்தத்தை கொண்டுதான் இந்திராதிகளை சிருஷ்டிக்கிறார். வேத சப்தத்தை கொண்டுதான் இந்திராதிகளை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அங்கேயும் சொல்லிட்டோம். கதிச்சிது இக நயாக பூர்வகாண்ட பிரணீதாக கேச்சித்து வியுத்பாதனீயாக. இன்னும் சில நியாயங்களை வியுத்பாதனம் பண்றீங்க. அழகான விஷயம் தெரியுமா? ஆக்கிருத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. ஆக்கிருத்திஸ்து கிரியார்த்தத்வாத், ஆக்கிருத்தி தான் சப்தார்த்தம்னு சொல்றார். அதே சூத்திரத்தை வச்சுண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஆக்கிருத்தி மட்டும் இல்லை, கோத்வம் ஆக்கிருத்தி. கோ சப்தத்துக்கு கோத்வம் மாத்திரம் அர்த்தம் இல்லை, கோத்வம் ஆக்கிருத்தி அர்த்தம். அந்த ஆக்கிருத்தி விசிஷ்டமா இருக்கிற சரீரம் அர்த்தம், அந்த சரீரத்துக்கு அபிருதக் சித்தமா இருக்கிற ஆத்மா அர்த்தம், அந்த ஜீவாத்மாக்கும் அபிருதக் சித்தி அநியோகியாக, அதாவது ஜீவாத்மா எதில் அபிருதக் சித்தி சம்பந்தம் இருக்கோ அந்த பரமாத்மாவும் அர்த்தம் அப்படின்னு ஆக்கிருத்தி அதிகரணத்தை கொண்டுதான் நிர்ணயம் பண்றேன். ஆக்கிருத்தி அதிகரணத்தை கொண்டு கூடார்த்த சங்கிரகத்துல பரகால சுவாமி இந்த அதிகரணத்துக்கு நம்ம சித்தாந்த ரீதியா அர்த்தத்தை சாதிச்சிருக்காரு. அதே மாதிரி அருணாதிகரணம்னு ஒண்ணு பிரசித்தமான அதிகரணம் 3வது அத்தியாயத்துல இருக்கு. அந்த அருணாதிகரணத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னுடைய சித்தாந்த ரீதியா நிர்ணயம் பண்ணிருக்கார். அருண சப்தமானது வெறும் ஆருண்ய குணத்தை சொல்லுன்னு பூர்வபக்ஷிகள் இது பூர்வமீமாசையில வச்சுண்டு பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை பண்ணியிருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரர் அருண சப்தம் திரவியத்தை சொல்றதுன்னு வச்சுண்டு பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை பண்ணிருக்கார். கேச்சித் வியுத்பாதனீயாக கொச்சித் அபவதனம், சில இடத்துல அபவாதம் பண்றார், கொச்சித் அபவதனம் அப்படின்னார். என்ன ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம்னு பூர்வமீமாசையில இருக்கிற பூர்வபக்ஷ சூத்திரம். ஆனா அது சித்தாந்தம். பூர்வமீமாசையில பூர்வபக்ஷத்துல இருந்தா அது சித்தாந்தமா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த அதிகரணத்துல அது பூர்வபக்ஷம், இன்னொரு இடத்துல அது சித்தாந்தமா இருக்கும். அழகான ஒரு ரச்சனை, ஜெய்மினியோட ரச்சனை. ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம். ஆம்னாயம் வேதம், வேதம் எல்லாமே கிரியையை பிரதிபாதனம் பண்றது. அர்த்தவாதங்கள் கிரியையை பிரதிபாதனம் பண்ணல, அதெல்லாம் வியர்த்தம் அப்பிரமாணம்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தத்துல என்ன சொல்றார்? இல்ல ஆம்னாயம் எல்லாம் கிரியார்த்தம் இல்ல, ஆம்னாயம் வேதம் கிரியை பிரதிபாதனம் பண்ணலன்னு சொல்லல, அர்த்தவாதம் கூட அப்படிப்பட்டதுதான்.
விதி சேஷமாக பிரமாணமானதுன்னு சொல்றதே தவிர்த்து ஆம்னாயசிய கிரியார்த்தத்துவம் கண்டனம் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மசூத்திரங்கள்ல முதல் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான் சூத்திரத்திலேயே சித்த பர வாக்கியங்களை கூட பிராமாண்யத்தை சொன்னது. சமன்வயாதிகரணத்துல பிரவிற்த்தி நிவிருத்தி ரெண்டுத்திலையும் அன்வயம் இல்லாத வாக்கியங்களுக்கு கூட கூட புருஷார்த்த பர்யவசாயித்வேன பிராமாண்யம் சொல்றார். இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே ஆனந்தம் வருது. ஸ்வகிருஹே நிதிரஸ்தி அப்படின்னு வாக்கியத்தை திருஷ்டாந்தமா சொன்னார். கொச்சிது அபவதனம் கியாப்பியம் ஔத்சர்கிகஸ்ய உத்சர்கதா சொன்ன விஷயத்தை ஔத்சர்கிகஸ்ய விஷயஸ்ய கொச்சிது அபவதனம் கியாப்பியம் அபவாதத்தை சொல்லணும். இத்தம் சர்வத்திர சிந்தாக்கிரம இது, இப்படி எல்லா இடத்துலயும் சிந்தாக்கிரமம்னு சமதாம் வீக்ஷிய, சமதாம் ரெண்டுத்துலயும் சமமானமா இருக்கு. பூர்வ மீமாம்சலையும் உத்தர மீமாம்சலையும் சமதா இருக்கும் பொழுது, சமானத்துவம் இருக்கும் பொழுது மத்தியஸ்த திருஷ்டியா, மத்தியஸ்தனுடைய திருஷ்டியினால மத்தியஸ்தனா இருந்து பார்க்கணும். ஒரே முடிவு இருக்கக்கூடாது. என்ன முடிவு? பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் விஷய பலபேதம் இருக்கிறதுனால சங்கராச்சாரியர் சொன்னார், விஷய பலபேதம் இருக்கிறதுனால ஐக்கிய சாஸ்திரியம் கிடையாதுன்னு. அதே பிடிவாதமா இருக்கக்கூடாது. மத்தியஸ்த திருஷ்டியா சாஸ்திர ஐக்கியம் சித்தமா போச்சு. பௌனருக்திய பிரபிருத்தி பரிகரித்து சாவதானை விபாவியா, கொஞ்சம் அவதானமாக இருக்கிறவாளால பௌனருக்திய பிரபிருத்தி பரிகரித்தி, பௌனருக்தியம் முதலான விஷயங்களை பரிகாரம் பண்றதுன்னு ஒரு அம்சம் இருக்கு. அது யார்? சாவதானை விபாவியா, ரொம்ப அவதானத்தோட, அவதானம்னா அந்த விஷயாந்தர சஞ்சாரங்கள்லாம் இல்லாம மனசை ஏகாகிரமா வச்சுட்டு பார்த்தால் பௌனருக்தியம் வராது, விரோதம் வராது அப்படின்னு சாதிக்கிறார். என்ன நீதி மாலையில என்ன பண்ணார் நாராயணாச்சாரியர்? ஜெய்மினி மந்த சிஷ்யர்கள் அமந்த சிஷ்யர்கள் என்ன எல்லாருடைய ஞானத்தை உத்தேசிச்சு மந்த பிரயோஜனமா இருக்கிற அதிகரணங்களையும் தனியாக பண்ணார். நீதிமாலாக்காரர் இருக்கிற நாராயணாச்சாரியர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி இந்த பிரௌಢ வித்வஜன பரிகிரக அபிசந்தினா பிரதானார்த்தத்தை தான் நம்ம பரிகிரகம் பண்ணணும். எல்லா அதிகரணங்களும் வேண்டாம்ட்டார் அவர் நீதிமாலாக்காரர். ஜெய்மினி சொன்ன எல்லா அதிகரணங்களும் நமக்கு தேவையில்லாத அதிகரணத்தையும் தனியாக எடுத்து போட்டுவிடுனார். என்ன, அதாவது பரிமிதமான கிரந்தத்தினால நாராயணாச்சாரியர் பூர்வ மீமாம்சையை சுருக்கிட்டார் அப்படின்னு சிந்தாமணிக்காரர் சாதிச்சிருக்கார். சுவாமி குமாரர் சாதிச்சிருக்கார். என்ன அர்த்தம்? தேவையான சாரீரக, அதே மாதிரி மந்தாதிகாரிகளுக்கு சில விஷயங்கள் தேவை, அமந்தாதிகாரிகளுக்கு சில விஷயம் தேவை. ரெண்டு பேருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் பண்ணிருக்கா கிரந்தக்காரெல்லாம். மந்தாதிகாரிகளை நம்ம உத்தேசிக்கல அப்படின்னால் சாஸ்திரத்தையே சுருக்கிடலாம், தப்பு இல்லை அப்படின்னார். இப்ப முடிச்சுடலாமா? சாஸ்திரைக்கே பௌனருக்திய பிரபிருத்தி பரிகிருத்தி. சுவாமி சாஸ்திரம் ஒண்ணுன்னு சொல்றோங்க, ஏகம் வா சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷாது பூர்வ தந்திரத்திலேயே இருக்க. அப்படி இருக்கும் பொழுது குணோபசம்ஹார பாதத்துல முதல் சூத்திரம் என்ன? ஏகம் வா சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷாத்துன்னு முதல் சூத்திரம். இது பூர்வ மீமாம்சையிலேயே சாகாந்தராதிகரணம் ஒண்ணு இருக்க. சாகா பேதம் இருந்தாலும் கர்மபேதம் கிடையாது அப்படின்னு பூர்வ மீமாம்சையிலேயே சொல்லியிருக்கேன். பௌனருக்தியம் வருதே அப்படின்னு கேட்டா, சர்வசாகா பிரத்யய நியாயம் என்பது பூர்வ மீமாம்சையிலேயே இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த கிரந்தம் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் சமாதானம் சொல்லியிருக்கார். பௌனருக்தியம் ஒன்றும் கிடையாது, அதிகா சங்கையானது
இங்க வருது. என்னன்னா, தேஷாமேவ ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேத சிரோவிரதம் விதிவத் எய்ஸ்து சீர்ணம்னு அக்ஷர வித்யில முண்டக்கத்துல இந்த வாக்கியம் இருக்கு. மத்தவாளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அது தோன்றது. அப்போ முண்டகத்துல இருக்கிற அக்ஷர வித்யில மத்தவாளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு அதிகா சங்கா இங்க வருது. அந்த அதிகா சங்கையை வாரணம் பண்றதுக்கு அந்த அதிகரணம் வந்திருக்கு. அப்படி நானா சப்தாதி பேதாது ஒண்ணு இருக்கு. இது வந்து சர்வவேத முதல் வந்து சர்வவேதாந்த பிரத்யா சோதனா சர்வவேதாந்த பிரத்யம் சோதனாத்ய விசேஷாதுன்னு உத்தரமீமாசையில சூத்திரம். ஏகம் வா சம்யோக ரூப சோதனாக்கியா விசேஷாதுன்னு பூர்வமீமாசையில சூத்திரம். நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். எனக்கு சரியா இது பண்ணிக்கலாம். நானா சப்தாதி பேதாதுன்னு இருக்கு. விகல்பா அவிசிஷ்ட பலத்வாதுன்னு இருக்கு. இதெல்லாமே பூர்வமீமாசையில சித்தமான விஷயம்தான். இருந்தாலும் இங்க அதிகா சங்க பண்ணி சமாதானம் சொல்ற. ஏன்னா பூர்வமீமாசையில என்னன்னு கேட்டா, தர்ஷபூர்ண மாசாதிகளுக்கெல்லாம் விகல்பம் கிடையாது. இப்போ ஒருத்தன் வந்து இஷ்டிய திரும்பி பண்ணலாம். பண்ணா அதிகமான பலம் கிடைக்கும். ஒரே சொர்க்கத்துக்காக இஷ்டிய பண்ணலாம், சோமயாகத்தை பண்ணலாம். சோமயாகத்தை பண்ணா நிறைய பலம், நிறைய பெரிய பெரிய சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுன்னு காண்பிக்கணும் இல்லையோ. நீ எந்த வித்தியை நீ அனுஷ்டிச்சாலும் கிடைக்கக்கூடிய பிரம்ம பிராப்தின்றது ஒரே மாதிரி தான் அப்படின்னு சாதிக்கிறது. இருக்கட்டுமா? கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.